வணக்கம். இது தமிழம் மலையொலி. நான் உங்கள் செந்தில்நாதன். இன்று நாம் பேச இருக்கின்ற தலைப்பு, வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலை நாம் தமிழர் கட்சி தனித்தே களம் காண இருக்கின்றது. குறிப்பாக சில தொகுதிகளுக்கு, ஒரு 234 தொகுதிகளில் 50லிருந்து 60 தொகுதிகளுக்கான வேட்பாளரை அண்ணன் சீமான் அவர்கள் அடையாளம் கண்டு அதற்கான பணிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக இந்த செய்திகளை நம்ம பார்ப்பதற்கு முன்னாடி, இது குறித்தான செய்திகளை நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி, இன்றைக்கி சென்னை பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒருத்தர் பத்திரிகையாளர் சந்திப்பை நிகழ்த்தியிருக்கிறாரு. அவர் பேர் ராஜா அப்படின்னு சொல்லி. அதில் அதாவது சன் நியூஸில் அதை என்ன மாதிரி போடுறாங்கன்னா, நாம் தமிழர் கட்சியிலிருந்து பிரிந்து வந்த ராஜா புதிய கட்சியை தொடங்கியிருக்கிறாரு. அந்த புதிய கட்சியினுடைய பெயர் இது, புதிய கட்சியினுடைய கொடி இன்னது அப்படின்னு சொல்லி போடுறாரு. அதன் பிறகு திரு ராஜா அப்படிங்கிறவருடைய பேட்டியானது வெளியே வருது. அப்போ அந்த பேட்டி வெளியே வரும் பொழுது, நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கிற அண்ணன் சீமான் அவர்கள், செந்தமிழன் சீமான் அவர்கள் 2011 தேர்தல்லையே காசு வாங்கிட்டு தான் போட்டி போட்டார் அப்படின்னு ஒன்று. 2011 தேர்தலையே காசு வாங்கிட்டு தான் போட்டி போட்டார் அப்படின்னு சொல்லியும், தன்னை நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு பொறுப்பாளர், கடந்த காலத்தில் நான் நாம் தமிழர் கட்சி சார்பாக நின்ன வேட்பாளர் அப்படின்னெல்லாம் அடையாளம் காட்டி கொண்டு அந்த செய்தியாளர் சந்திப்பை நிகழ்த்துறாரு. குறைந்தபட்சம் அந்த செய்தியாளர் சந்திப்பில் இருக்கின்ற செய்தியாளர்களுக்கு வரலாறு, அரசியல் குறித்த வரலாறோ அல்லது அரசியல் அணுகுமுறை குறித்த ஒரு தெளிவோ இருந்திருந்தால், 2011 நாம் தமிழர் கட்சி தேர்தலில் நின்று போட்டி போட்டதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்திருக்கும். அதுலேயும் என்னென்னா, அம்மையார் சசிகலாவிடம் பணம் பெற்று தான் இவர் தேர்தலில் போட்டியிட்டார் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. 2011 காலகட்டத்தில் நாம் தமிழர் கட்சி தேர்தலையே நிற்கலை அப்படிங்கிறது தேர்தல் ஆணையத்திலேயே நீங்கள் போய் தெரிஞ்சுக்கலாம். 2016 தான் முதல்ல சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி களம் காணுது அப்படிங்கிறதையும் நீங்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய வரலாறு அல்லது நாம் தமிழர் கட்சியினால் பாதிக்கப்பட்ட, தோல்விக்கு உள்ளாக்கப்பட்ட அல்லது சிரமத்துக்கு உள்ளாக்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தையோ அல்லது காங்கிரஸுக்கிட்டேயோ நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த வரலாறை பற்றி உங்களுக்கு தெரியும். அதுனா 2011லேருந்து 2021 வரலையும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அரியணைக்கு வராமல் பட்ட பாடு, அதற்கு யார் வேலை பார்த்தா அப்படிங்கிறது எல்லாமே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தெரியும். இப்போ சன் நியூஸ் என்ன பண்ணுதுன்னா, இதை ஒரு செய்தியாக்குது. அதாவது இவர் 2011லேயே நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டியிட்டவர், 2011 போட்டி போடலை. அடுத்து அவரை பற்றி, ராஜாங்கிறவரை பற்றிய தேடல், யார் அவருன்னு நம்ம பக்கத்து உள்ளவங்க போய் தேடி பார்க்கும் பொழுது, 2024 பாராளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியை வீழ்த்த வேண்டும் என்று இந்த தேர்தல் கமிஷனும் திராவிட முன்னேற்ற கழகமும் சேர்ந்து பாரதிய ஐக்கிய ஜனதா பார்ட்டின்னு ஒன்று கொண்டு வாங்க இல்லையா, PIJP அப்படின்னு சொல்லி, அதில் கரும்பு விவசாயி சின்னம் கூட கொடுத்தாங்க இல்லையா. அந்த கரும்பு விவசாயி சின்னத்தில் 2024 திருவண்ணாமலை பாராளுமன்ற தொகுதியில் போட்டி போட்ட ஒரு நபராக தெரியுது. அவருடைய அஃபிடவிட்டெல்லாம் பார்க்கும் பொழுது அதுதான் தெரியுது. அப்போ அவருக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் எந்த தொடர்பும் இல்லை, கடந்த காலத்திலையும் தொடர்பு இல்லை, இந்த காலகட்டத்திலையும் தொடர்பு இல்லை. அப்படிப்பட்ட நபரை நாம் தமிழர் கட்சியினுடைய பொறுப்பாளர் ஒருவர் விலகி புதிய கட்சியை ஆரம்பிக்கிறாரு, அவர் கொடி இன்னதுன்னெல்லாம் செய்தித்தாளில் போடுறது அல்லது நியூஸில் போடுறது, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கேவலமானது. குறைந்தபட்சம் இந்த அரசியல் ஊடகங்களுக்கு அரசியல் அறிவு, அதாவது நான் ஊடகங்கள்னு எல்லாத்தையும் போடலை, குறிப்பாக சன் நியூஸ்ன்னு நினைக்கிறேன், அதுதான் பேப்பர் கட்டிங்கில் போட்டிருந்தது. அந்த இதுக்கு அரசியல் அறிவு இல்லையோ அப்படிங்கிற ஒரு தோணி இருந்தது. சரி, நம்ம இப்போ வருவோம், இந்த தலைப்புக்குள்ளே வருவோம். இப்போ வர 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி என்ன செய்ய போகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி நாம் தமிழர் கட்சி 2024 பாராளுமன்ற தேர்தலை முடித்த உடனேயுமே நிறைய பேருக்கு வந்துருச்சு. அதுலேயும் குறிப்பாக நடிகர் விஜய் அவர்கள் புதிதாக கட்சி ஆரம்பிக்க போகிறாரு அப்படின்னு சொன்னோன்னையும், அவர் ஒரு கடந்த காலத்தில் அரசியல் தளத்தில் வேலை செய்தவர், ஒரு தனித்துவமான திறமையின் அடிப்படையில் ஒரு அரசியலில் மிகப்பெரிய இடத்தை அடைந்தவர் என்றதன் முறையில் அண்ணன் சீமான் அவரிடம் இன்னென்ன விஷயத்துக்கு சில ஐடியா கேட்பாங்க இல்லையா, என்ன செய்யலாம் என்ன பண்ணலாம்யா, அதுபோல் ஒரு உரையாடல் நிகழ்ந்ததெல்லாம் உண்மைதான். ஆனால் அதையெல்லாம் காரணம் காட்டிட்டு நாம் தமிழர் கட்சியும் விஜயினுடைய மக்கள் இயக்கமும், அதாவது தமிழக வெற்றி கழகமும் 2026 தேர்தலை கூட்டணியில் சந்திக்க போகுது
அப்படின்னு நிறைய பேர் பேசுனாங்க. இன்னும் சொல்லப்போனா ஒரு சில பேர் வந்து அண்ணன் கூடயே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அது மாதிரியான போர்வையில இருக்கிறவங்களும் பேசுனாங்கன்னான செய்திகள்லாம் வெளியில வந்துச்சு. சமீபத்தில நம்ம வெளியில போகும்பொழுது கூட, அதாவது அண்ணன் சீமான் அவர்களினுடைய அறிவுறுத்தலின் பேர்ல வெளிநாட்டில ஒரு நிகழ்வுக்காக போகும்பொழுது கூட, அங்க உள்ளவங்களோடலாம் அரசியல் உரையாடல்களை தொடங்கும் பொழுது, முதல் அவர்கள் கேட்டது வந்து 2026 சட்டமன்ற தேர்தல்ல நாம் தமிழர் கட்சி விஜயுடன் கூட்டணி வைக்குமா? வைக்காதா? வைத்தால் என்ன சாதகம்? வைக்காட்டினா என்ன பாதகம்? அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேச ஆரம்பிச்சாங்க. நான் ஒரே அடியா எனக்கு தெரிஞ்ச வரையிலயும், நாம் தமிழர் கட்சியினுடைய தனித்தன்மையாக பார்க்கப்படுகின்ற செய்திகளின் அடிப்படையிலும், குறிப்பாக நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் கடந்த காலத்தில் அந்த கட்சியினுடைய கொள்கை தத்துவத்தை அவர் கொண்டுட்டு வந்த அந்த முறைகளின் அடிப்படையிலையும் உறுதியாக கூட்டணி அமையாது அப்படின்னு தான் சொல்லிட்டு நம்ம வந்தோம், அங்கேருந்து வந்தோம். அதன் பிறகு நிறைய ஊடகங்கள் தினந்தோறும் விஜய் கூட்டணி, அதாவது அவர் முதல்வர், இவர் துணை முதல்வர், இன்னும் சொல்லப்போனால் சீமான் முதல்வர், துணை முதல்வர் அவர் அப்படிங்கிற மாதிரியான நிறைய பேச்சு. கிட்டத்தட்ட ஒரு 20, 25 நாட்கள் தமிழகத்தினுடைய ஊடகங்கள் அதுக்கு தீனி போட்ட மாதிரி என்னென்னமோ பேசிக்கிட்டு இருந்தாங்க. இன்னும் கூடுதலாக வந்து இணையதளவாசிகள், இன்னும் சொல்லப்போனால் யூடியூபர்ஸ் அவங்கெல்லாம் வந்து தன்னுடைய கற்பிதங்களெல்லாம் அள்ளி கொட்டி மொத்தமாக அதெல்லாம் பேசி முடிஞ்சிருச்சுங்க. உறுதியாக தளபதியும் அண்ணன் சீமான் அவர்களையும் கூட்டணிங்க அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்களை நிறைய இடங்களில், குறிப்பாக யூடியூப் சேனல்லையும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுலேயும் இன்னும் விவாதங்கள்லையும் பார்க்க முடிஞ்சுது. ஆனால் அதற்கெல்லாம் சமீப காலமாக கடந்த 5, 6 நாட்களாக அண்ணன் சீமான் அவர்கள் கலந்து கொள்கின்ற கலந்தாய்வு கூட்டங்கள், மேடைகள், இன்னும் செய்தியாளர்கள் சந்திப்புகள் எல்லாம் மிக தெளிவாக சொல்லிட்டு வந்த செய்தி என்னென்னா, எப்பொழுதும் நாம் தமிழர் கட்சி வேறு ஒரு கட்சியோடு கூட்டணி வைக்க போகிறதில்ல, தனித்தே தான் களம் காணப்போகுது அப்படின்னு சொல்லி தெளிவாக தன்னுடைய கருத்தை பதிவு செய்துக்கிட்டு வந்தாங்க. குறிப்பாக இப்போது ஒரு 5 நாட்களுக்கு முன்னதாக 27ஆம் தேதி தஞ்சை, மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கான மாவட்ட கலந்தாய்வு தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட திருவையாறில் வைத்திருந்தோம். திருவையாறு மாவட்ட கலந்தாய்வில் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து பேசும் பொழுது மிக தெளிவாக பேசிய செய்தி என்னென்னா, ஒரு பொழுதும் நம்ம வந்து ஒரு லாபத்திற்காக அல்லது ஒரு குறுகிய கால பலனிற்காக ஒரு பொழுதும் உங்களை வந்து உங்கள் அண்ணன் வந்து இன்னொரு கட்சிக்கிட்ட அடமானம் வைக்க மாட்டேன் அப்படிங்கிறத வந்து உறுதியாக சொன்னார். கூடுதலாக வந்து நம்ம தனித்தே தான் களம் காண போகிறோம், நம்ம கட்டமைப்பை இந்த மாதிரியெல்லாம் நம்ம செய்யணும், கட்டமைப்பை இந்தந்த வகையில் வலுப்படுத்த வேண்டும், இந்தந்த இடத்துல நம்மளுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இந்த வாய்ப்புகளை நம்ம எவ்வாறு பெறுவது, கூடுதலாக நம்ம இருக்கின்ற எல்லா தொகுதிகளையும் வெற்றி தொகுதிகளாக மாற்றுவதற்கு என்ன மாதிரியான உழைப்பை கொட்ட வேண்டும் என்ற அந்த இதுதான் கலந்தாய்வு. அடுத்தடுத்து பத்திரிகையாளர் நேர்காணல்லையும் அண்ணன் சீமான் அவர்கள் வெளிப்படையாக 2026 சட்டமன்ற தேர்தலை நாம் தமிழர் கட்சி தனித்தே தான் களம் காண்கின்றது. இப்போ 234 வேட்பாளர்கள் நிற்க வேண்டிய அந்த வேட்பாளர் தெரிவில் ஒரு 60க்கும் மேற்பட்ட வேட்பாளர்களை ஏற்கனவே தெரிவு செய்தாச்சு அப்படிங்கிற அந்த வாக்கில் வந்து செய்திகளை அண்ணன் சீமான் அவர்கள் வெளியிட்டு வர்றாரு. இது வந்து அதாவது நாம் தமிழர் கட்சியை வந்து புலம்பெயர்ந்து பார்க்கின்ற எல்லோருக்கும் மிகப்பெரிய மனநிறைவையும் மகிழ்ச்சியையும் தந்திருக்கு. ஏன்னா அங்கங்கிருந்து அழைத்து பேசுகிறவங்க அண்ணன் சீமான் அவர்கள் எடுத்த முடிவு மிகச் சரியான முடிவு என்றும், கூட்டணிக்கு போவதனால கூட்டணியினால் கிடைக்கின்ற குறுகிய கால லாபத்தை விட இந்த தத்துவம், இந்த கருத்தியல் பயணித்து வந்த தொலைவு மிக மிக அதிகம். அதனால் இதனுடைய தொலைவிற்கு ஏற்ப இதற்கான அதாவது வெற்றியும் நமக்கான அங்கீகாரமும் விரைவில் கிடைக்க இருக்கின்றது. இந்த சூழலில் போய் கூட்டணி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான கருத்துரையாடல்கள் உலகமெங்கும் இருக்கின்ற தமிழ் தேசிய அபிமானிகளிடமிருந்தும், தமிழ் தேசிய அரசியலினுடைய வளர்ச்சியை விரும்புகின்றவர்களிடமிருந்தும், இன்னும் பல வெளிநாடுகளில் இருந்த நாம் தமிழர் கட்சியினுடைய அமைப்புகளிடமிருந்தும் வந்த கோரிக்கைகள், அண்ணன் சீமான் அவர்களினுடைய அந்த செய்தியாளர்கள் சந்திப்பு, இதெல்லாம் நம்மளுக்கு மிக தெளிவாக சொல்கிறது என்னென்னா, ஒரு பொழுதும் நாம் தமிழர் கட்சி மற்ற கட்சியோடு கூட்டணி இல்லை, தனித்தே தான் களம் காண்கிறது. அதாவது நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சி, அதனுடைய போக்கு, அது எந்த நேரத்தில் வந்து வெற்றியை பெறுமா அப்படிங்கிற அந்த உரையாடல்கள் பக்கமெல்லாம் போகாமல், அதாவது ஒரு தனி மனிதன் அவருடைய ஆயுள் காலம், அவனுடைய வாழ்நாள், அது எல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் முடியும், அதற்கான எல்லை வரையறை உண்டு. ஆனால் ஒரு சமுதாயத்தில் விதைக்கப்பட்ட கருத்தியல் அப்படிங்கிறதுக்கான வாழ்நாளுங்கிறது வந்து இதுதான், இவ்வளோ நாள் தான் அப்படின்னெல்லாம் கிடையாது.
கருத்தியல் அதற்கான தேவைகள் இருக்கின்ற காலம் வரை அந்த மண்ணில் உயிரோடு இருக்கும். அதேபோல் தமிழ் தேசிய அரசியல் என்கின்ற கருத்தியல் தமிழக அரசியலில் மிக முக்கியமான பங்கை வகிக்கின்றது. அந்த தமிழ் தேசிய அரசியல் என்ற கருத்தியல் இந்த மண்ணுக்கு தேவையான ஒரு கருத்தியலாக பார்க்கப்படுகிறது. அப்போ இந்த கருத்தியல் ஒரு முரணை சந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி எந்த இடத்துல வரும்னா, கூட்டணிங்கிற இடத்துல தான் இந்த கருத்தியல் முரண் வரும், கொள்கை முரண் வரும். அப்போ இந்த கருத்தியலாகவே பெரிய அளவிற்கு வளர்ச்சி அடைவதற்கு கூட்டணி என்பது தவிர்க்கப்பட வேண்டியது என்பது எல்லாருடைய கருத்தியலாகவும் இருந்தது. அந்த கருத்தியலை இந்த சமுதாயத்தில் விதைத்து அதை ஆக்கப்பூர்வமான திசையில் வளர்ச்சியை நோக்கி நகர்த்தி கொண்டிருக்கின்ற செந்தமிழன் சீமான் அவர்களும் மிகச் சரியான ஒரு முடிவை எடுத்து 2026 சட்டமன்ற தேர்தலை அணுக இருக்கிறார். வேட்பாளர்கள் தெரிவு இப்பயே கட்டமைப்புகள் குறித்தான அந்த பயணம் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதனால இன்னமேலுக்கு அண்ணன் சீமான் அவர்கள் கூட்டணிக்கு போகிறார். நான் அந்த சந்தில் பார்த்தேன், நான் அந்த பொந்தில் பார்த்தேன், அவரை பார்த்து பேசிக்கிட்டு இருந்தார், இவர்கிட்ட உறுதி கொடுத்தாரு அப்படின்னுலாம் எதையும் போட்டு பெனாத்திக்கிட்டு இருக்காதீங்க. உறுதியாக 2026 சட்டமன்ற தேர்தலை நாம் தமிழர் கட்சி தனித்தே களம் காண்கிறது. அந்த களம் காணும் முயற்சிக்கான களத்தை தயார்படுத்தும் வேலையை இப்பொழுதிருந்தே தொடங்கி இருக்கின்றது. கட்டமைப்பு, வேட்பாளர் தெரிவு, அதற்கான வேட்பாளரினுடைய முகத்தை தொகுதியினுடைய எல்லா இடங்களிலும் கொண்டு போய் சேர்ப்பது, இது குறித்தான வேலைகளில் நாம் தமிழர் கட்சி இறங்கி தன்னோடது பணியை தொடங்கிவிட்டது என்பதை பதிவு செய்து, அவர் சொல்லிட்டாரு, இவர் சொல்லிட்டாரு, அப்படியா இருக்குமோ இப்படியா இருக்குமோ அப்படியெல்லாம் இல்லை. நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரே மிக தெளிவாக சொல்லிவிட்டார். 2026 சட்டமன்ற தேர்தல் தனித்தே களம் காண்கிறது நாம் தமிழர் கட்சி என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொளி பதிவில் இணைவோம். நன்றி, வணக்கம்.